லூசா நீ? இப்ப போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? யாருடி லூசு? நானே கல்யாணம் ஆகி என் பொண்ணுக்கு இத்தனை வருஷமா ஒரு நல்லது நடக்கலையேன்னு இருக்கேன். இப்ப வந்து எதுக்குன்னு என்ன கேள்வி கேக்குற? இத பாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது கண்மணி, நீ சும்மா இரு. இத பாரு, தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ கர்ப்பம்னு போய் சொல்லிட்ட. இப்போ அத நிஜமாக்கணும் கண்மணி. என்னமா சொல்ற? ஏண்டி, வாரிசு வரும்னு அந்த குறிகாரி சொன்னா, நீயும் அத நம்பி கர்ப்பம்னு சொல்லி ஒரு டிராமா போட்டு எல்லாரையும் நம்ப வச்சுட்ட. ஆனா நாளைக்கு சாயம் வெளுத்து சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அதான் சொன்ன பொய்ய நிஜமாக்கு. நிஜமாக்கணுமா? அப்படின்னா? ஐயோ, மத்ததெல்லாம் மூளைக்குள்ள நல்லா வேலை செய்யுது, ஆனா இது மட்டும் தெரியலையாக்கும். ஏ கண்மணி, இதெல்லாம் நான் உனக்கு சொல்லியா தரணும்? மாப்பிள்ள மனசு கோணாம நடந்து காரியத்தை சாதிக்க பாரு. இந்த பாரு கண்மணி, காரியம்தான் முக்கியம். பெரும் வாய்ப்பேச்சுல ஒண்ணும் நடக்காது. எனக்கும் அது புரியுதுமா. இருந்தாலும் அது என்னடி இருந்தாலும் போனாலும்னுட்டு? ஐயோ, ஒரு மகளுக்கு நான் இதெல்லாம் எப்படி சொல்லி தரது? புருஷனு முந்தானையில முடிஞ்சுக்க தெரியாம நீ எல்லாம் என்னடி குடும்பம் நடத்துற? இல்லாத கர்ப்பத்தை இருக்குன்னு சொல்லி நடிக்க தெரியுதுல்ல, அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் ஏதாவது செய்ய வேண்டியதானே? சரிம்மா, அந்த விஷயத்தை விடு, நான் பாத்துக்கிறேன். கண்மணி, உன் புருஷன் வரத்துக்குள்ள நீ லைட்டா மேக்கப் போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கோ, நல்ல பர்ஃபியூம் அடிச்சுக்கோ. அவர் வந்தா மனசு கோணாம நடந்துக்கோ, மத்ததெல்லாம் தானா நடக்கும். சரி சரி, உன் புருஷன் வந்துட போறாரு, நான் போறேன். ஏய், என்னடி இதெல்லாம்? இல்ல, அத்தை மனசு கோண கூடாதுன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு உண்மை தெரிஞ்சு அத்தை மனசு கஷ்டப்பட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல, அதான். அதுக்கு இல்லங்க, நான் முன்ன மாதிரி இல்ல, இப்போ நல்ல பொண்ணா மாறிட்டேன். வீட்ல கூட யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் பண்றது இல்ல. அதனாலதான் நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா தொடங்கலான்னு. இத நீ சொல்லக்கூடாது. கண்மணி மாறிட்டா, இப்பெல்லாம் ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறான்னு மத்தவங்க உன்னை பத்தி சொல்லணும். அப்படி இல்லையா, நீ மாறிட்டன்னு நான் உணரணும். அப்படி என்னைக்கு நான் உணர்றனோ அப்ப இதெல்லாம் வச்சுக்கலாம். இல்லங்க, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா. ஏய், இந்த பாரு, நான் சொன்னதுதான். உன் வேலையை பார்த்துட்டு போ. இல்லங்க, நான் உண்மையிலேயே என்ன சொல்ல வரேன்னா. நில்லு, ஒரு நிமிஷம். என்னென்னமோ பண்ணி பாக்குறோம், அசையவே மாட்டேங்கிறானே. ஹலோ, சொல்லு. சரி சரி, நான் உடனே கிளம்பி வரேன். என்னடா சொல்ற, பிரச்சனையா? சரி, நீ கவலைப்படாத, நான் கிளம்பி வரேன். என்னங்க, எங்க கிளம்பிட்டீங்க? ஏய், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா? சென்னையில இருக்க என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம், உடனே கிளம்பி ஆகணும். என்னங்க? எங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய், இங்க பாரு, அவன் பெரிய சிக்கல்ல இருக்கான். நான் உடனே போயாகணும். இப்ப இதெல்லாம் நடக்கணும்னா நான் சொன்ன மாதிரி எல்லாரும் கண்மணி நல்லவன்னு சொல்லணும். அப்புறமா இதுக்கெல்லாம் ஆசைப்படு. நான் வரேன். என்னங்க, என்னங்க நான் சொல்.
தம்பி, ம்? என்ன நீங்க இங்க வந்து படுத்திருக்கீங்க? இலக்கிய ராசத்தி கூட விளையாடிட்டு இருந்தா அப்படியே தூங்கிட்டா போல இருக்கு. இருங்க நான் போய் எழுப்பி கூட்டிட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் வேணாம். பாவம் அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே ஐயோ, படுத்துக்கிறேன். இல்ல தம்பி, நீங்க இங்க வந்து படுத்திருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னக்கா இது நம்ம வீடு தானே, எங்க படுத்தா என்ன? ஒரு நாள் இங்க படுத்தா ஒண்ணும் ஆகாது. போங்க நீங்க போய் படுத்து தூங்குங்க. தம்பி, சாப்பிட்டீங்களா இல்ல தோசை சுட்டு தரவா? இல்லக்கா நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன். வயிறு ஃபுல்லா இருக்கு. நீங்க போய் தூங்குங்க. சரி. எல்லாம் இந்த மனுஷனால வந்தது. பாவம் தம்பி, சோஃபால வந்து தூங்குற மாதிரி ஆயிடுச்சு. அக்கா ஆ? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆ, ஒண்ணும் இல்ல. யோசிக்கிற அளவுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. போங்க போய் தூங்குங்க. வணக்கம் சேர்மன் மேடம், எப்படி இருக்கீங்க? இந்த நலம் விசாரிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. ம். கணேசா உட்காரு. மேடம், என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. கோவத்துக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? சும்மா நடிக்காதீங்க. எங்க பெரிய வீட்டு பத்திரத்தை பெரியத்தா அடமானம் வச்சு பணம் வாங்கின விஷயத்த மாமா பெரிய மாமா கிட்ட சொல்லாதீங்கன்னு நான் சொன்னேன்ல. ஆனா அந்த கடனை நான் எப்படியாவது அடைச்சிடுறேன்னு சொல்லியும் என் பேச்ச நம்பாம நீங்க பண்ண பிரச்சனையினால வீட்ல பெரிய பூகம்பமே வெடிச்சிருச்சு. இதுலயும் உங்க கீழ்த்தரமான புத்தி தெரிஞ்சிருச்சு. சரி சரி, என் சொந்த பிரச்சனையை நான் பேச விரும்பல. நீங்க எதுக்கு வந்தீங்களோ அத சொல்லிட்டு இடத்த காலி பண்ணுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன சேர்மன் மேடம், நான் கொஞ்சம் ஏதோ அசந்த நேரமா பார்த்து மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணி என் சீட்டையே பிடிச்சிட்டு என்கிட்டயே திமிரா பேசுறீங்களா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லா இல்லைன்னா போங்க. ம். சரி சரி, இப்ப கோவப்பட்டா வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் பொறுமையா போய்தான் நம்ம காரியத்தை சாதிக்கணும். என்ன இருந்தாலும் இப்ப பதவியில் இருக்கிறது அவதான். மேடம், மரகதம்மா விஷயத்துல நான் பண்ணது பெரிய தப்பு தான். இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப நான் வந்திருக்கிறது கான்ட்ராக்ட் விஷயமா தான் பேச வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஆமா, எதுக்காக இந்த பழைய கான்ட்ராக்ட்காரனுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க? மேடம், அவங்கெல்லாம் ரெகுலரா கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் செய்யறவங்க. திடீர்னு இவங்க கான்ட்ராக்டை ஸ்டாப் பண்ணீங்கன்னா இவங்கள என்ன பண்ணுவாங்க? இவங்க தொழிலுக்கு என்ன மேடம் பண்ண முடியும்? இவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் பாதிச்சு நடுரோட்டுக்கு வந்துருவாங்கல்ல. இதெல்லாம் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் நீங்க சேர்மனா இருந்தப்போ ரோடு தொகுப்பு வீடு கட்டுறப்போ நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க. அதுக்கு நீங்களும் உடந்தையா இருந்திருக்கீங்க. நீங்க போட்ட ரோடு கட்டின வீடெல்லாம் தரம் குறைஞ்சிருக்கு. எப்போ உடையுன்னே தெரியல. மேடம், நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப அநியாயம். என் மேல இருக்கிற பர்சனல் விரோதத்தால நீங்க அபாண்டமா என் மேல பழி சுமத்துறீங்க. மிஸ்டர், நான் ஒன்னும் அபாண்டமா பழிய போடல. அதுக்கு எனக்கு அவசியமும் இல்ல. நீங்க பண்ண ஒவ்வொரு ஊழலுக்கும் என்கிட்ட சரியான ஆதாரம் இருக்கு. அந்த பழைய விஷயத்தை நான் நோண்டி எடுத்தா நீங்க ஜெயில காலம் பூரா கம்பி எண்ணணும். என்ன மேடம், பிளாக்மெயில் பண்றீங்களா? இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுறவன் கிடையாது. நான் ஒண்ணு மிரட்டலையே. பழைய கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் நிறைய ஊழல் பண்ணதுனால அவங்க யாருக்கும் டெண்டர் தராம படிச்ச புது இளைஞர்களுக்கு தரலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அதனால பழைய ஆளுங்களுக்கு இனிமே இங்க வேலை இல்ல. என்ன மேடம், வார்த்தை தடிக்குது. எங்களை பகைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சேர்மனாவே இருக்க முடியாது. பார்த்து பேசுங்க. ஹலோ, என்ன இங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. நானும் அப்பத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். இது ஆபீஸே ஏதாவது பேசினா தப்பா போயிடுமேன்னு தலையிடாம இருக்கேன். லேடிஸ்னு கூட பார்க்காம வாங்கி வந்து அப்படி பேசிட்டு இருக்கீங்க. மாமா,
கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பேசிக்கிறேன். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டாம் ப்ளீஸ் மாமா. இல்ல ரசதி, இவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. மாமா, எனக்காக நீங்க எதுவும் பேச வேண்டாம். சரி, நீங்க கிளம்பலாம். இனி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நான் சொன்னதுதான். இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? கான்ட்ராக்ட் தர முடியுமா முடியாதா? நீங்க மிரட்டி கேட்டாலும் உருட்டு கேட்டாலும் ஏன் பதில் நோ தான். உங்களுக்கு இல்ல, ஊழல் பண்ண யாருக்கும் எந்த கான்ட்ராக்டும் தர முடியாது. என்ன பதவி இருக்குங்கிற திமிர்ல பேசுறியா? இந்த பதவியை கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட இருந்து புடுங்கி எரியல. யோ வாங்கயா. ரசதி, இந்த மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் ஒழுங்கா பேசக்கூடாது. அப்படி பேசினாலும் எதுவும் சரியா வராது. இவங்க கிட்ட எல்லாம் வேற மாதிரி தான் பேசணும். ஏதோ நீ தடுத்தனால சும்மா விட்ட, இல்லனா அவங்கள ஒரு கை பார்த்திருப்பேன். விடுங்க மாமா, இவன் ரொம்ப வாலாட்டினா எங்க தட்டணுமோ அங்க தட்டி மூலையில உட்கார வச்சிடலாம். சரி மாமா, இந்த விஷயத்த அப்புறமா பாத்துக்கலாம். கோவில்ல அன்னதான திட்டத்தை தொடங்கி வைக்கணும். வாங்க மாமா, இப்ப போனாதான் சரியா இருக்கும். சரி, கிளம்பலாம் வா. கண்மணி, உனக்கு குழந்தை உண்டானா இந்த கோயிலுக்கு வரேன்னு வேண்டி இருந்தேன். வா போலாம். சம்பந்தி, உங்க வேண்டுதலை எல்லாம் பார்த்தா குழந்தை பிறக்கிற வரைக்கும் கோயில் கோயிலா போக வேண்டியிருக்கும் போல. ஆமா, வாங்க. ஒரு நிமிஷம் அத்தை, அங்க ஏதோ கூட்டமா இருக்கு. வாங்க போய் என்னன்னு பாக்கலாம். அதெல்லாம் வேண்டாம் கண்மணி, வா நாம போய் சாமி கும்பிடுவோம். சம்பந்தி, என்னதான் கூட்டம்னு போய் பாப்போமே. வாங்க. யார் இந்த குழந்தை? ஏன் இங்க படுத்து கிடக்கு? தெரியலமா, ரொம்ப நேரமா படுத்து கிடக்கு. படுத்திருந்தா எழுப்பி விட வேண்டியதானே? அதிசயமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. பாப்பா, ஏய் பாப்பா, பாப்பா எழுந்திரி பாப்பா. ஏய், இப்ப ஏன் அழுவுற? ஏய், உன்னதான் கேக்குறேன், ஏன் அழுவுற? கேக்குறேன்ல. ஏய், இங்க பாரு, இப்ப என்ன சொல்லிட்டேன்னு அழுவுற? வாய் மூடு, கொன்றுவேலனா. ஏய், அழுவுறத நிறுத்துன்னு சொல்றேன்ல. கோயிலுக்கு வந்து சாமிய பாக்கலாம்னா இப்படி அபசகுணமா வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்க. வாய மூடுறியா இல்லையா? ஏய், ஏன் இப்படி அழுவுற? உன் அம்மா எங்க? நீ எப்படி இங்க வந்த? இத பாரு, இந்த அம்மா ரொம்ப பொல்லாதவங்க. உன்னை தூக்கி பரன் மேல போட்டு இருட்டறையில பூட்டிடுவாங்க. சொன்னா கேளு, அழுகிய நிறுத்து. ஏன் சம்பந்தி, என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? இல்ல சம்பந்தி, உங்களை பார்த்து ஊரே பயப்படுதுல்ல, அதான். இது பயப்படாதா? சொன்னா கேளு, அழறத நிப்பாட்றியா இல்லையா? ஏய், அடிச்சனா உன்னை. ஏமா இப்படி குழந்தைய விரட்டுறீங்க? அது எதுக்காக அழுவுதோ என்னவோ? யோ,
ரொம்ப இறக்கப்பட்டா உன் வீட்டுக்கே கூட்டிட்டு போய் வச்சுக்க வேண்டியதானே. கோயிலுக்கு எல்லாரும் வரதே நிம்மதியா சாமி கும்பிடுதான். இந்த மாதிரி பக்கிங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தா எப்படி சாமி கும்பிடுறது? இந்த குட்டி சாத்தான வெளியே தூக்கி போடுங்க, இல்லன்னா அனாத ஆசிரமத்துல போய் சேர்த்து விடுங்க. நம்ம கோயிலுக்கு வரதே புண்ணியத்தை தேடதான், இந்த மாதிரி பாவத்தை பார்க்க இல்ல. அத்தை வாங்க போலாம். சீ. இந்த டைம் தானே? ஓ அப்படியே, இப்ப வந்துருவாங்க. சரி சரி, சேர்மன் அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்துட்டாங்க. அம்மா வணக்கம். வணக்கம் தம்பி. வாங்க தம்பி. அம்மா ராசாத்தி, இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க வந்ததுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா. இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு நீங்க தான் சரியான ஆளுமா. ஆமாம்மா, நீங்க ஏற்கனவே அட்சய பாத்திரன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க. இன்னைக்கு இந்த அன்னதான திட்டத்தை தொடங்கி வைக்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்மா. நம்ம ஊர்ல பசியால ஒரு உயிர் கூட போக கூடாதுங்கிறதா என்னோட லட்சியம். அதுக்காக தான் இந்த மாதிரி திட்டங்களை தொடங்கி வைக்கலான்னு நான் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னுரிமையும் கொடுக்கறேன். நல்லதும்மா. சரிங்க, வாங்க உள்ள போலாம். வாங்க உள்ள வாங்க. வாங்க தம்பி. நல்லதும்மா, வாங்க. என்னாச்சு? தெரியுமா? கொஞ்சம் ஓடிவிடுங்க. யாரோட குழந்தை இது? தெரியலம்மா, ஆனா ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கு. ரொம்ப நேரமா இங்கதான் இருக்காளா? குழந்தைய தேடி பெத்தவங்க யாரும் இங்க வரலையா? அப்படியெல்லாம் யாரும் வரலைங்கய்யா. அனாதை குழந்தை மாதிரி தெரியுது. அண்ணே, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க இருக்கிற வரைக்கும் இங்க யாருமே அனாதை இல்ல. எழுந்துடுற சொல்லும். என்னடா என்னாச்சு? ஏன் அழுறீங்க? நான் உன்னை அம்மா கிட்ட கொண்டு போய் விடுறேன், பயப்படாத, சரியா? அழாதடா. ரசதி, அவ வயிற்ற பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. ஒருவேளை வயிறு வலிக்குதான் என்னமோ. மாமா, குழந்தை பசியால அழுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டீ கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வரீங்களா? சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி, அழாத, அழாதடா, சரியா? உனக்கு இப்ப பால் வந்துரும். அதை குடிச்சிட்டு நீ யாரு, உங்க அம்மா எங்க போயிருக்காங்கன்னு சொல்றியா? நான் உன்னை அங்க கொண்டு போய் விட்டுடுவேன். சரி, அழாத அழாத செல்லம். கொஞ்சம் வழி விடுங்க. இந்தா பால் குடி. சதி, குடு. தம்பி குடுங்க தம்பி. சமத்தா குடிச்சு முடிச்சிட்டீங்க. சரி, சாமி கும்பிட போலாமா? சேர்மன் மேடம், நீங்க பெரிய ஆள் தான். குழந்தையோட சைக்காலஜிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. குழந்தைய இப்ப அழுகிய நிறுத்திட்டா. தம்பி, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் என்ன ஏதுன்னு பார்த்து பார்த்து செய்யறதுதான் நம்ம ராசாத்தி அம்மாவோட குணமே. அதான் அவங்கள அந்த சாமி ஒசரத்துக்கு கொண்டு போயிருக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா. சரிங்கம்மா, வாங்க போலாம். வா. ராசாத்தி எப்படி அந்த குழந்தைகிட்ட அன்பு காட்டி, பரிவு காட்டி, பாசம் காட்டி அந்த குழந்தைக்கு பசிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையோட பசியை போக்கனா பாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த அந்த பொண்ணு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம அந்த குழந்தைய வெளியில தூக்கி போட சொன்னா. ஆனா ராசாத்தி பொண்ணா, இறக்க குணமா, அன்பா நடந்துகிட்டா. கண்மணி ராட்சசியா அரக்க குணத்தோட நடந்துகிட்டா. ராசாத்தி அவங்க நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் சேர்மன் என்ன எம்எல்ஏ மந்திரி கூட ஆவாங்க. ஆனா அவ என்ன ஆக போறாளோ தெரியல. கடவுளே, என் பேர குழந்தை நல்லபடியா பொறக்கணும்.
எலெக்ஷன் தோல்வியால மனசு வெறுத்து போயிருந்தேன். இப்ப என் பேர குழந்தை வரப்போகுதுன்னு சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷம் நீடிக்கணும், குழந்தையும் நல்லபடியா பிறக்கணும். இதையெல்லாம் நீதான் நடத்தி கொடுக்கணும். பெரிய குடும்பத்துக்கு வாரிசு இல்லைன்னு பேசின எல்லா வாயும் அடைச்சு போகணும்.